ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்துங்க பாருங்கள், ஆட்டு கால் எடுத்து பாருங்கள் எல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதுலேயே வந்துங்க எல்லாம் தீச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கால் குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். வந்துங்க 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 4 துண்டு பட்டை, 6 லவங்கம், 10 வரமிளகா, பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க 1, சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேங்க, சின்ன துண்டு தேங்காய்ங்க, 10 சின்ன வெங்காயம், நீளமாக பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, இதை ஆறிடுச்சு. அடுத்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துங்க, 1 2 இடித்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. எல்லா வெங்காயமும் இடித்து எடுத்துக்கிட்டோங்க. வாங்க கால் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இடித்து எடுத்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாதி வந்துங்க பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் வதங்கி வருதுங்க. இதில் வந்துங்க நம்ம கால் எடுத்து போட்டுக்கலாம். வெளியே வச்சா காலெல்லாம் நம்ம இதில் போட்டுட்டோம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலெல்லாம் வதங்கி வரும்போதுங்க ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். வதங்கி வருதுங்க. அரைச்சி எடுத்தால் மசாலாவையும் இதில் போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவுனா தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. குழம்பெல்லாம் நல்லா கொதித்து வருதுங்க. இப்போ வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம். குக்கரை மூடிக்கலாங்க. விசில் போட்டுங்க. இது ஒரு 10 விசில் வரட்டோங்க. கால் வேகிறதுக்கு லேட் ஆகும். விசில் அடங்கிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கால் குழம்பெல்லாம் பாருங்கள் வெந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் வந்துங்க பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி போட்டுக்கலாம். வேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கால் குழம்புக்குங்க தோசை நல்லாயிருக்கும். வாங்க தோசை ஊற்றிக்கலாம். மேலே அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை அப்படியே திருப்பிக்கலாங்க. தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்துக்கலாம். இது இருக்கிற மாவு தோசை ஊற்றிக்கலாங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே திருப்பிக்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்துக்கலாம். கால் குழம்பு வந்துங்க அப்படியே எடுத்துக்கலாங்க. வாங்க நம்ம வீட்டு டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட தோசை, கொதிக்க கொதிக்க கால் குழம்புங்க. அப்படியே தோசை மேலே எடுத்து ஊற்றிக்கலாம். சிக்கன் ஃப்ரைங்க. சுட சுட தோசைங்க. அப்படியே பிச்சு தாராளமாக கால் குழம்புல அப்படியே நல்லா தொட்டுங்க. காலையும் அப்படியே எடுத்து வச்சு கூட சிக்கன் மசாலாவையும் எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டுக்கால் குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.